அலுவலகம் புகுந்து விஏஓ அதிகாரியை பணி நீக்கம் செய்யப்பட்ட கிராம உதவியாளர் ஒருவர் சாணியை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பார்வையில தெரியாத மாதிரி பேக் சைட்ல இருந்து சடனா உள்ள வந்து ஒரு கவர்ல ஏதோ எடுத்துட்டு வந்தாங்க. டக்குன்னு அந்த கவர்ல சாணி எடுத்து மூஞ்சில அடிச்சு சேர்ல இருந்து இழுத்து எந்தப்பட்டாலும் இழுத்து கீழே போட்டுட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கநந்தல் கிராமத்தில் விஏஓ ஆபீசராக வேலை பார்த்து வந்தவர் தமிழரசி. இதே அலுவலகத்தில் அதே பகுதியை சேர்ந்த சங்கீதா என்பவர் கிராம உதவியாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். சங்கீதா அலுவலகத்தில் உள்ள அரசு ஆவணங்களை அடிக்கடி வீட்டிற்கு எடுத்துச் செல்வதால் ஆவணங்களில் திருத்தம் ஏற்படுவதாகவும் இனி அதுபோல நடக்கக்கூடாது என விஏஓ தமிழரசி சங்கீதாவை எச்சரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சங்கீதா தனது அரசியல் பலத்தை காட்டி விஏஓ தமிழரசியை மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. ஆபீஸ்க்கு வரக்கூடாது நான் சொல்லியே, நீங்க தானே சொன்னீங்க. நான் வரக்கூடாதுன்னு சொல்றதுல உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நான் வில்லேஜுக்கு தான் அசிஸ்டண்ட், உங்களுக்கு அசிஸ்டன்ட் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிற அவசியம்லாம் எங்களுக்கு கிடையாது. அந்த அவசியமும் இல்லை. சும்மா இப்போ இந்த மீன் விற்கிற மாரி இந்த குரூப்ல போட்டுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு ஃபிர்காவுடைய மானத்தை கெடுக்கிறது அதெல்லாம் உங்க வேலை. இதோட நிறுத்துங்க, உங்க டிராமா கம்பெனியை மூடுங்க. கடந்த டிசம்பர் மாதம் அலுவலகத்தில் இருந்த தமிழரசியை சங்கீதா அலுவலகத்திற்குள்ளேயே வைத்து பூட்டிவிட்டு சாவியை எடுத்து சென்றுள்ளார். பின்னர் நீண்ட நேரத்திற்கு பிறகு அதிகாரிகள் அலுவலகத்திற்குள் சிக்கிய தமிழரசியை மீட்டனர். இதனை வீடியோ எடுத்து தமிழரசி புகார் அளித்த பின் மறு உத்தரவு வரும் வரை சங்கீதா பணி நீக்கம் செய்யப்பட்டார். எங்கம்மா இப்ப ஆபீஸ் எங்கம்மா கூட்டிட்டு போற? இங்க பாருமா, ஒரு ஆபீசரா நீ உள்ள வச்சு கதவை பூட்டிட்டு போறது எந்த விதத்துல நியாயமா? இதை நான் தாசில்தாருக்கே அனுப்பிடுவோமா? உன் மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன். தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நிக்கிறீங்க. ஆபீஸ தரங்க. மூடுறி வாயவா. இந்த நிலையில் 4ஆம் தேதி அன்று அலுவலகத்தில் தமிழரசி தனியாக இருந்த போது பிளாஸ்டிக் கவரோடு சென்ற சங்கீதா சாணியை கரைத்து தமிழரசியின் மீது வீசியுள்ளார். மேலும் என் ஊரில் உன்னை யார் காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறேன் என தமிழரசியை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. டக்குன்னு அந்த கவர்ல சாணி எடுத்து மூஞ்சில அடிச்சு சேர்ல இருந்து இழுத்து எந்தப்பட்டாலும் இழுத்து கீழே போட்டுட்டு. இது என் ஊரு, நீ எப்படி வேலை செய்யற, உன்னை யாருக்கு வந்து காப்பாத்துறாங்க, உன்னை பாத்துருந்தா உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி உள்ளே கதவு மூடிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.